லியோ படம் ரிலீஸ் ஆகி 40 நாளுக்கு மேலே ஆச்சு. இன்னுமே சில தேட்டரில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமே இந்த படம் ஓரளவுக்கு லட்சங்களில் வசூல் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படம் இதுவரையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த படம் வந்து எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அப்புறம் இந்த படத்தை தயாரித்த லலித் அவர்களுக்கு இந்த படம் இதுவரையும் எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக ஜிகர்தண்டா 2, டைகர் 3, இந்த வாரம் ரிலீஸ் ஆன 80s பில்டப்பு, ஜோ, அப்புறம் வந்து நெப்போலியன், இந்த மாதிரி படங்களோட வசூல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. காதல் த கோர் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு, மம்முட்டி, ஜோதிகா. ஸோ அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, எஜமான் படம் தான். எஜமான் படத்தில் வந்து ஆலப்போல் வேலப்போல் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மீனாவும் சேர்ந்து ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. நெப்போலியன் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருப்பார். உண்மையிலே ஒரு நல்ல படம், ஒரு பெரிய வெற்றி திரைப்படம். இந்த பதிலை கரெக்டாக சொன்ன முதல் 5 பேர் லவ்லி அஃப்ரோஸ், நபிகா ஃபிர்தௌஸ், ஸ்ரீ பிரவீன், வினோத் மதன், அப்புறம் அர்ஜுன் ரஞ்சித் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஆக்டர் ஒருத்தர் இருப்பார். கண்டிப்பாக ஒருத்தருக்கு விஜய், ஒருத்தருக்கு அஜித், ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், எல்லா படமுமே பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட நடிகரை ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக உங்களோட ஃபேவரட் ஆக்டர் ஒருத்தரோட படம், இந்த படம் இவர் நடிச்சிருக்கவே கூடாதுங்க அப்படின்னா நீங்கள் என்ன படத்தை சொல்லுவீங்க? அந்த நடிகர் பேரை சொல்லி அவர் இந்த படம் நடிச்சிருக்கவே கூடாது, அது ஹிட்டோ ஃப்ளாப்போ, அது ஒரு பெரிய 500 கோடி 600 கோடி கலெக்ஷன் படமாக கூட இருக்கட்டும், எனக்கு இந்த படம் ஹிட் ஆனால் கூட இந்த படம் இவர் நடிச்சிருக்க வேணாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிற படம் என்ன படமாக இருக்கும், அந்த நடிகரோட படம்? ஸோ அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூல்களை போயிடலாம். நெப்போலியன் Day 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2,14,00,000, வேர்ல்டு வைடாக $57.5 மில்லியன், $477 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 4,77,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $78 மில்லியன், $647 கோடி. ஒரு நல்ல வசூல் தான் நேற்று சண்டே. ஆனால் இந்த படமே வந்து ஆப்பிள் டிவி தான். எப்படி வந்து கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் எப்படி வந்து லிமிட்டெட் ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி இதுவுமே நிறையா நாடுகளில் ரிலீஸ் ஆகல. ஒரு லிமிட்டெட் ரிலீஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறையா சில நாடுகளில் வந்து ரிலீஸ் ஆகாமல் இந்த படம் இருந்திருக்கு. மங்களவாரம் அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,14,00,000, வேர்ல்டு வைடு 2,38,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 16,14,00,000, வேர்ல்டு வைடு 18,32,00,000. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸை நாளைக்கு தெளிவாக பார்த்துடலாம். அப்புறம் சப்த சாகரடாச்சே எல்லோ சைடு பி, அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டெலாம் இந்த படத்தோட ரேட்டில் சொல்கிறதுக்கு ரொம்ப திணறினேன். இப்போ ஒரே டேக்லேயோ இல்லை ஒரு வாட்டியிலேயே சொல்லிடுறேன். ஸோ அந்தளவுக்கு பழக்கமாயிடுச்சு. கர்நாடகாவில் 78,00,000, வேர்ல்டு வைடு 83,00,000. இதுவரையும் கர்நாடகாவில் 10,29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 12,24,00,000. சப்த சாகரடாச்சே எல்லோ சைடு பி. ஸோ 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஆதிகேசவா அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,39,00,000, வேர்ல்டு வைடு 1,51,00,000. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடி, வேர்ல்டு வைடு 5,69,00,000. காதல் த கோர் அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் கேரளாவில் 2,14,00,000, வேர்ல்டு வைடு 3,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6,98,00,000, வேர்ல்டு வைடு 10,94,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க, சில விஷயங்கள் இந்த படத்தோட கதை கருவாக இருந்திருக்கு. ஆனால் முக்கியமாக இந்த மாதிரி மலையாள படங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் மிகப்பெரிய வியாபாரம் இருக்குது. அங்கே பேன் ஆகும் தெரிஞ்சே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம், குவைத்திலலாம் இந்த படம் கன்ஃபார்மாக பேன் ஆகும்னு. ஸோ கத்தார், குவைத்திலாம் இந்த படம் வந்து பேன் தான். டைகர் 3 Day 15 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 8,95,00,000. ஸோ போன ஞாயிற்றுக்கிழமை
வேர்ல்டு கப்னால வசூல் கம்மியாச்சுல, அதை இந்த ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சி இழுத்து போட்டுருச்சு. வேர்ல்டு வைடு 11 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 312 கோடியே 13 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 425 கோடியே 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய ப்ராஃபிட். இது எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் ஜிகர் தண்டா XX அந்த படத்தோட Day 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 17வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் இதுவரையும் 45 கோடியே 94 லட்சமும், வேர்ல்டு வைடு 64 கோடியே 73 லட்சம். இந்த படமே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதை தெளிவாக நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்ததாக இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள், அதில் வந்து சில நொடிகளில் அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் 7 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குயிக்கோ அப்படிங்கிற ஒரு படம் Day 3 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 33 லட்சம். லாக்கர் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் 1,50,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலாக 3 நாளில் இந்த படம் வந்து 6,75,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடியே 75 லட்சம் பட்ஜெட்டு. அப்புறம் ஜோ அப்படிங்கிற ஒரு படம், இந்த படம் வந்து எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டினாங்க. Day 3, Day 1, Day 2ஓட Day 3 அதிக வசூல். தமிழ்நாட்டில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 91 லட்சம், 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் சந்தானம் அவர்களோட 80s பில்டப் அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 69 லட்சம், வேர்ல்டு வைடு 81 லட்சம். தமிழ்நாட்டில் இதுவரையும் 2 கோடியே 51 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஸோ இந்த படங்களோட நிலவரம்லாம் ஷேர் டீட்டெயில்ஸ், ஸோ எவ்வளோ இந்த படம் அவங்க வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், லியோ அந்த படம் இதுவரையும் எவ்வளோ டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த படத்தோட வசூலையும், இந்த படம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, லலித்துக்கு இந்த படம் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அங்கே எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறது தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அந்த ஓடிடி, டப்பிங் ரைட்ஸு, ஆடியோ, அது எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ லியோ படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் தமிழ்நாட்டில் 224 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 52 கோடியே 19 லட்சம், கர்நாடகாவில் 45 கோடியே 14 லட்சம், கேரளாவில் 60 கோடியே 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33 கோடியே 21 லட்சம், ஓவர்சீஸில் 204 கோடியே 41 லட்சம், வேர்ல்டு வைடு 619 கோடியே 37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுவரையும். இப்போ கூட இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட நேற்று இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 7 லட்சம். ஸோ ஒரு பெட்டரான வசூல் தான் நான் சொல்லுவேன். ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 ஸ்க்ரீன்ஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 280 கோடி. ஸோ இப்போ லியோ படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 118 கோடியே 90 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 18 கோடியே 90 லட்சம் ப்ராஃபிட்டு. ஆந்திரா தெலுங்கானாவில் 27 கோடியே 66 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 16 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 11 கோடியே 66 லட்சம் ப்ராஃபிட்டு. கர்நாடகாவில் 23 கோடியே 92 லட்சத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. 8 கோடியே 42 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கேரளாவில் 31 கோடியே 83 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 13 கோடியே 50 லட்சத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 18 கோடியே 33 லட்சம் ப்ராஃபிட் மட்டுமே அங்கே மட்டுமே வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 கோடியே 60 லட்சம் ஷேரு, 10 கோடிக்கு போயிருக்கு தியேட்டர்கள் ரைட்ஸு, 7 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட்டு. ஓவர்சீஸில் 98 கோடியே 11 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 60 கோடிக்கு போயிருக்கு ஓவர்சீஸ் பிஸ்னஸ்ஸு, 38 கோடியே 11 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட்டு. ஸோ வேர்ல்டு வைடு 318 கோடியே 4 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. 215 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 103 கோடியே 4 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட். இந்த 103 கோடியே 4 லட்சம் இருக்குல்ல, இது வந்து இந்த படத்தை வாங்கி விற்றவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டு. ஸோ இந்த படத்தை தயாரித்தவர் வந்து 215 கோடிக்கு விற்றுட்டார். இதில் என்னென்னா 115 கோடிக்கு வெளியே விற்றுருக்காரு. 100 கோடி ஒரு மார்ஜின் வச்சு இவர் வந்து தமிழ்நாட்டில் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வர ப்ராஃபிட்டுமே அவருக்கு தான். ஸோ இப்போ வந்து 215 கோடிக்கு வெளியே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ப்ராஃபிட்டும் சேர்த்து அதில் அடங்கும். ஸோ இப்போ நம்ம அதை தெளிவாக பார்ப்போம். இப்போ லலித் அவர்களுக்கு இந்த படம் எவ்வளோ ப்ராஃபிட், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 103 கோடி கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அதில் லலித் அவர்களோட அந்த ப்ராஃபிட் மட்டும் 18 கோடி. ஸோ அதையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 85 கோடி கிட்ட இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இப்போ லலித் அவர்களோட ப்ராஃபிட்டு அந்த டீட்டெயிலை பார்ப்போம். தமிழ்நாடு ப்ராஃபிட்டு 18 கோடியே 90 லட்சம். தியேட்டர்கள் ரைட்ஸ் அவர் விற்றது வந்து
215 கோடி, ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு 100 கோடி, சேட்டலைட் ரைட்ஸு சன் டிவி 70 கோடி, ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி மியூசிக்கு இது வந்து 18 கோடிக்கு போயிருக்கு. அப்புறம் ஹிந்தி சேட்டலைட் டப்பு இது வந்து சோனி அப்புறம் கோல்டு மைன்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க 30 கோடிக்கு. டோட்டலாக 456 கோடியே 90 லட்சம் யார் கையில் வாங்கினது, இந்த படத்தை விற்றதுக்கப்புறம் இவருக்கு வருவாய் வந்தது. ஸோ அதில் 280 கோடி பட்ஜெட்டை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 176 கோடியே 90 லட்சம் இவருக்கு சொலையாக ப்ராஃபிட்டு. ஸோ ஷேர் இல்லை, சொலையாக ப்ரொடியூசர் கையில் வந்த ப்ராஃபிட்டு. இது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டருமே பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ லியோ படத்தினால இங்கே நிறையா பேருக்கு நிறையா ப்ராஃபிட் வந்திருக்கு. தேட்டர் ஓனர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, டீ கடை போட்டவங்கலேருந்து, வாசலில் பாப்கார்ன் விற்றவங்கலேருந்து, டோக்கன் கொடுத்தவங்கலேருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. உண்மையிலே லியோ படம் வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு இந்த வருஷத்தில். ஸோ இப்போ சொல்லுங்கள், நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், அதுக்கான பதிலை சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், அது எப்படிப்பட்ட படமாக கூட இருக்கட்டும், அவர் நடித்த படம், இந்த படம் அவர் நடிச்சிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்ச படம் எது, அது என்னவா இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.